அது போல கிருஷ்ணாவதாரத்துல பாக்குறோம். மாடு மேய்க்கக்கூடிய ஆயர்களோடு ஒரு நீராக கலந்து பழகினான் என்று நாம கிருஷ்ணாவதாரத்தில் பார்க்கவில்லையா? இது போல எத்தனை எத்தனை சரித்திரங்கள். பாண்டவர்கள் தூது போன்னு சொன்னா, நான் உங்களுடைய மெசஞ்சர்னு பாண்டவர்களுக்காக தூது போறானே கண்ணபிரான். அர்ஜுனனுக்காக டிரைவரா இருந்து தேரோட்டுறான். அப்ப பாதாளம் வரை இறங்கி வருவேன். இறங்கி வருவேன்னா தாத்பரியம் என்ன? நான் உன்னோட கலந்து பழகுவேன்னு அர்த்தம். அதனாலதான் பாதாளத்துல நான் இருக்கேன். ஒண்ணு குளத்தங்கரையில் வந்த பெருமாள், சிம்பாலிக்கா நான் கீழே தான் இருக்கணும். 2 அடியார்களோடு கலந்து பழகுவேன். அதை உணர்த்தத்தான் இவ்வளவு தூரம் கீழே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெருமாள் ஒரு கட்டளை இட்டாராம். என்னன்னா 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நான் வெளில வரேன்னா. அது என்ன காரணம்னா சுவையாக சொல்கிறார்கள். ஒருத்தர் ஒரு ஊர்க்காரர்னு வச்சுப்போமே, 12 வருஷம் அந்த ஊரை விட்டு வெளில போயிட்டார்னா அதுக்கப்புறம் அவர் அந்த ஊர்க்காரரே இல்லை என்ற அந்த காலத்துல ஒரு வழக்கம் உண்டாம். ஒரு ஊர்க்காரர்னா எவ்வளவு தூரம் வெளில போனாலும் 12 வருஷத்துக்கு ஒரு முறையாவது சொந்த ஊருக்கு வரணும். 12 வருஷம் ஆகியும் அவர் வரலன்னா அவர் ஊர்க்காரரே இல்லைன்னு முடிவு பண்ணிடுவாளாம். அது போல இந்த அத்திவரதர் கீழே எழுந்தருளி இருக்கும் பெருமாள் அவர் சொன்னாராம், நான் என்னத்த இருந்தாலும் கும்பகோணத்துக்காரன். அதனால இந்த ஊர் பெருமாள் அவருக்கு ஒரு அபிமானம் இருக்கும் இல்லையா? அவர் திருக்குடந்தை ஊரன். அதனால நான் 12 வருஷத்துக்கு ஒரு முறை வெளியில வந்து 10 நாள்கள் எழுந்தருளி இருந்து அடியார்களுக்கு தரிசனம் தருகிறேன். அதாவது அதுக்காக பெருமாளுக்கு இந்த ரூல்ஸ் எல்லாம் பொருந்துமான அந்த கோணத்துல பார்க்க வேண்டாம். பெருமாள் திருக்குடந்தை தன் ஊர்னு அபிமானிக்கிறார். அதனால வெளியில வரேன்னாராம்.